இமானனோட அது 3வது படம் 4வது படமா பண்றாங்க. எல்லா படமுமே சாங்ஸ் ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாங்க. முந்தானது படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் திருப்தியா இருக்கு. ஏன்னா அதுவே எனக்கு திருப்தியே இல்லை. இவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து எத்தனை போட்டோஸ் காட்டினாலும் எவ்வளவு பெரிய ஹீரோயின்ஸை காட்டினாலும் அவர் எனக்காக இந்த வாய்ப்பு கொடுத்தது மிகப்பெரிய நன்றி. தயாரிப்பாளர் சொன்ன மாதிரி ஏறும் எங்களுக்கு கடவுள் தான், ஏறும் எங்களுக்கு கடவுள். ஒரு 60-70 வாட்டி சந்திச்சிருப்போம்னா வரும்போதெல்லாம் ஏதாவது எடுத்து வந்துருவாரு. இன்னைக்கு தாங்க சீடை, இன்னைக்கு தாங்க ட்ரை ஃப்ரூட்ஸ், இன்னைக்கு தாங்க நட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை, ஊடக, தொலைக்காட்சி மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி வணக்கம். இந்த விழாவின் கதாநாயகன் அண்ணன் இமான் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். அண்ணன் இமானனோட அது 3வது படம் 4வது படமா பண்றாங்க. எல்லா படமுமே சாங்ஸ் ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாங்க. எல்லா படமே ஹிட் படம் வேற. அந்த வரிசையில இந்த படத்துக்கு ஏன்னா முந்தானதான் படம் பார்த்தேன், ரொம்ப அருமையா இருந்தது. ஒரு நட்டியான சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு ரொம்ப உயிர் கொடுத்திருக்காரு, அதுதான் சொல்லலாம். அதே மாதிரி சாங் ரொம்ப ரொம்ப அருமையா போட்டிருக்காங்க. இந்த பாண்டிமணி சாங் வந்து இப்போ வந்து இந்த மதுரை சைடு இப்போ மஞ்சுவரத்து நடக்கிற எல்லா இடத்துலயும் இந்த பாட்டு தான் போடுறாங்க. வடமாடு மஞ்சுவரத்துல இருந்து எனக்கு கூட போன் பண்ணாங்க, தனியா பாட்டு சூப்பர்னு எனக்கு வீடியோ எல்லாம் அனுப்பிச்சு விட்டு அந்த பசங்க எல்லாம் அந்த சாங் கேட்டாலே நல்ல வைப்பு, நல்ல உற்சாகமாகறானுங்க. அந்த அளவுக்கு இந்த படத்துல வந்து அருமையான சாங் போட்டு கொடுத்துருக்கீங்க. எனக்கு சூப்பர் சூப்பர். இன்னைக்கு வந்து ஊனா வச்சு ஆரம்பிச்சு ஒரு வாரத்துல மார்க்கெட் 2000 மார்க்கெட் 500 புடவை கொடுத்தாரு. அதை வந்து ரொம்ப இன்னைக்கு வந்து 6 மாசம் தேடி எனக்கு அன்னைக்கு இங்க வராத ஒரு இதை அன்னைக்கு அங்க போக்கிட்டாரு. அது ரொம்ப நன்றி. மற்றபடி அந்த மனசுக்காகவும் ரொம்ப கதையை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து மாபெர வெற்றி அடைஞ்சு பெரிய பெரிய இந்த நிறுவனம் மாசாணி அம்மன் இந்த நிறுவனம் நிறைய வெற்றி படங்களை கொடுக்கணும். அது மாதிரி நம்ம அண்ணன் இமான் அண்ணன் வந்து டிஐ சவுண்ட் ஃபேக்டரி தொடர்ந்து தொடங்கியிருக்கீங்க. அதுவும் பெரிய பெரிய நிறுவனமா வரணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து டைரக்டர் கேந்திரன் சார் இந்த கதையை சொன்னாரு, கதை நல்லா இருந்தது. ஆனா எடுப்பாரான்ற எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா சொன்ன மாதிரி எடுக்குமாரா, என்னன்னா இதுல வந்து இது வந்து ஒரு கமர்ஷியல் படம் தான், ஆனா இது கதை உள்ள கமர்ஷியல் படம். கதையில ஒரு 4-5 கதை உள்ள கமர்ஷியல் படம் அப்படியே இருக்கும். ஆனா எல்லாத்தையும் கரெக்டா சொல்லி கிளைமேக்ஸ்ல எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணணுமா, அது பெரிய இது. என்னடா இது எடுத்துட்டு வரா அப்படின்னு பார்த்தா ஷூட்டிங்ல எடுத்துக்கிட்டு தான் இருந்தாரு. ஆனாலும் எனக்கு நம்பிக்கை எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. எல்லாமே கரெக்டா தான் போகுது. அப்புறம் டப்பிங் பேசினா எல்லாம் போகுது. முந்தானது படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் திருப்தியா இருந்தது. ஏன்னா அதுவே எனக்கு திருப்தியே இல்லை. அதனால வந்து படம் பார்த்தேன். அவர் சொன்னதை கரெக்டா எடுத்து கொடுத்துட்டாரு. அண்ணனோட விஷயம் ரொம்ப இதா இருக்கு. இது இனிமேல் வந்து இந்த படம் வந்து மீடியாக்களாக நீங்க மக்கள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஒரு நேரம் காத்திருந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். இன்று இந்த அவையில் கூடியிருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். So first of all, I like to thank my director. அவர் சொன்ன மாதிரி என்ன ஒரு ஸ்டேட்டஸ்ல தான் பார்த்தாரு. நான் இன்னொரு படம் பண்ணிட்டு இருந்தேன், அது அவரோட நண்பர் படம். அந்த படத்துல வச்சிருந்த ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்து எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும்னு அடம் பிடிச்சி இவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து எத்தனை போட்டோஸ் காட்டினாலும் எவ்வளவு பெரிய ஹீரோயின்ஸை காட்டினாலும் அவர் எனக்காக இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் அதே மாதிரி விமல் சாரும் அவரும் இவ்வளவு பெரிய ஹீரோவா இருக்கும் போது எனக்கு இன்னும் பெரிய ஹீரோயின் வேணும்னு எதுவும் கேட்காம புதுசா வர எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் ஃபைனலி எங்க ப்ரொடியூசர் சார், இந்த படத்தை தாண்டி எனக்கு வந்து எனக்கு அண்ணா இல்ல, பட் எனக்கு ஒரு அண்ணா ஃபீல் எதுவா இருந்தாலும் ஒரு அண்ணா இருந்தா ஒரு தங்கச்சிக்கு என்னெல்லாம் பண்ணுவாரோ அது எல்லாமே அவர் பண்ண ரெடியா இருப்பாரு. எனக்கு எந்த லைஃப்ல எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அவர்கிட்ட போய் நிக்கலாம்ன்ற அளவுக்கு கூட இருக்கு. தேங்க்யூ அண்ணா. அண்ட் எங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் அண்ட் கேமரா அசிஸ்டன்ட் டீம் ரொம்ப தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ. வந்திருக்க பத்திரிகை ஒரு நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நிஜமாக படம் நல்லா இருக்குங்க. ஆல் தி பெஸ்ட் கேந்திரன் சார். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் சொன்னேன், எங்க தயாரிப்பாளர் வந்து எல்லாரும் சொன்னாங்க அவரோட ஹாஸ்பிட்டாலிட்டி அதெல்லாம் சொன்னாங்க. ஆனா அவரோட அந்த இறை நம்பிக்கை இருக்கு, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த படத்தை கேட்டபோது ஸ்கிரீன் பிளே கேட்டு அவர் சொன்னார் என்கிட்ட, அந்த ஸ்கிரீன் பிளே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டட் ஸ்கிரீன் பிளே, அதை பண்றது ரொம்ப கஷ்டம். நான் அவர்கிட்ட கேட்ட உடனே எப்படி சார் அந்த படத்தை ஒத்துக்கிட்டீங்க ப்ரொடியூஸ் பண்றதுக்குன்னு கேட்டேன். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, நம்ம ஒரு தேசத்துல தான் ஏறும் தெய்வம் எருதும் தெய்வம்,
இந்த மாதிரி வடமஞ்ச விரட்டை வச்சுட்டு அதை சுத்தி இப்படி ஒரு வெப் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது சார். அதனால அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றேன்னாரு. அவரோட ஹாஸ்பிட்டாலிட்டி நான் சொல்லணும் ஒரு அவசியமே இல்லை. விருந்தோம்பலுக்கு வந்து ஒருத்தரை பத்தி சொல்லணும்னா அது ராஜசேகர் சாரா தான் இருக்கும், அவங்க டீமா இருக்கட்டும். அதுல நம்ம பாலமுருகன் அவர் ஒரு முக்கியமான ரோல் அதுல ரொம்ப பிரமாதமா பண்ணாரு. விமல் சாரோட ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் நான். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ஓம் காலி ஜெய் காலின்னு ஒரு வெப் சீரிஸ் இருந்து அதுல நான் பண்ணிருக்க வேண்டியது. ஃபார் சம் ரீசன் என்னால அது அப்ப பண்ண முடியாம போச்சு. அதுக்கான வாய்ப்பு எனக்கு கேந்திரன் ஏற்படுத்தி கொடுத்தாரு சார். ரொம்ப அருமையா ஆக்ஷன் எல்லாம் பண்ணியிருந்தீங்க சார். அதுல என்னன்னா அவர்கிட்ட ஒரு யதார்த்தம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். அது வந்து இந்த படத்துக்கு வந்து பெரிய பிளஸ்ஸா அவர் வந்து பண்ணியிருக்காரு. சொல்லக்கூடாதான் சொல்லாம தெரியல, கோர்ட்ல வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். அதை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா பண்ணிருந்தீங்க சார். அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுல வந்து ஹீரோயிசமும் தெரியணும், அதே நேரத்துல அது தெரியாம கண்ட்ரோல் பண்ணி ஒன்று பண்ணணும்னு ஒன்று பண்ணியிருந்தாரு. ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாரு. அதுக்கு முக்கியமான காரணம் எங்க முருகன் வந்து எனக்கு ரொம்ப நாளா தெரியும். முருகன் சார் தபம்னு ஒரு ஹிந்தி படம் நான் சினிமாட்டோகிராஃபி பண்ணேன். அவர் வந்து அதுக்கு அந்த ஆக்ஷன் கொரியோகிராஃபி பண்ணாரு. அப்படி தெரியும். தயாரிப்பாளர் சொன்ன மாதிரி ஏறும் எங்களுக்கு கடவுள் தான், ஏறுதும் எங்களுக்கு கடவுள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துல சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம். தயவு செஞ்சு ஃபேமிலியோட தியேட்டர்ல போய் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லா துதிகன மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. மாசாணி பிக்சர்ஸ் ராஜசேகர் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவருடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய ஃபர்ஸ்ட் விஷஸ் சார், அபிஷியல் ஃபர்ஸ்ட் விஷஸ். அண்ட் இதை தாண்டி இந்த நிறுவனம் இன்னும் பல திரைப்படங்கள் பல வெற்றி திரைப்படங்களை கொடுக்க போகுதுன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு சார். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதாவது சாபு சார் சொன்னார் இல்லையா, மீட் பண்ணும்போது அதாவது ஸ்வீட்டு சீடை அது இதுன்னு எல்லாம் எடுத்துட்டு வந்துருவாரு. அது மாதிரிதான் இப்போ நம்ம இந்த படத்துடைய ப்ராசஸ்ல கம்போசிங்ல இருந்து இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர் வரைக்கும் ஒரு 60-70 வாட்டி சந்திச்சிருப்போம்னா வரும்போதெல்லாம் ஏதாவது எடுத்துட்டு வந்துருவாரு. இன்னைக்கு இந்தாங்க சீடைன்னுவாரு, இன்னைக்கு இந்தாங்க ட்ரை ஃப்ரூட்ஸ்ன்னுவாரு, இன்னைக்கு இந்தாங்க நட்ஸ்ன்னுவாரு. இது வந்து ஒரு அன்பு தொல்லை. அப்படி ஒரு ப்ரொடியூசர் அவரு. திரைப்படத்துடைய கதை ஃபர்ஸ்ட் முடிவான பிறகு ஃபர்ஸ்ட் என்கிட்ட தான் வந்தாரு. வந்து கதை சொன்னாரு. சார் கதையெல்லாம் ஓகே சார், பிடிச்சிருக்கு, பட் ஒரு காஸ்ட், ஒரு ஹீரோ ஹீரோயின் யார் நீங்க முதல்ல லாக் பண்ணாதான் முதல்ல ப்ராஜெக்டே மூவ் ஆகும். ஏன்னா நிறைய பேர் கதை சொல்லுவாங்க, பட் அது ஒரு நியூ ஃபேஸ் இருந்தா கூட ஒரு நியூ ஃபேஸ் இவங்க தான் அப்படின்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணாதான் அது ஷூட்டுக்கு வந்து ரெடி ஆகும். ஸோ அதனால வந்து முதல்ல ஒரு ஆர்டிஸ்ட் லாக் பண்ணிட்டு வாங்க சார் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு தான் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னேன். அண்ட் விமல் சார் இந்த ப்ராஜெக்ட்குள்ள வந்தது எனக்கு ரொம்ப கூடுதல் மகிழ்ச்சி. ஏன்னா இன்னமும் பாத்தீங்கன்னா நான் தேசிங்க ராஜா திரைப்படத்துடைய பாடல்கள் அது இப்போ ரீசெண்டாவும் இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் அது வந்து ட்ரெண்ட் ஆகி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் தீபா அம்மா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் மட்டும் இல்லை, நிறைய திரைப்படம் அவங்க பக்கெட் கணக்குல எழுத நிறைய திரைப்படத்துல உட்காந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வாசிச்சிருக்கேன். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மர் அவங்க. அந்த ரியலா நம்ப வைப்பாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து ரொம்ப அழகா உண்மையிலேயே அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை வந்து அவங்க எப்படி கையாண்டு அதை அழகா வந்து வெளிப்படுத்துறாங்க, அவங்க காட்சிகள் மூலியமா அவங்க நடிப்பின் மூலியமா எப்படி அதை வெளிப்படுத்துறாங்கன்றதுல ரொம்ப தேர்ந்த நடிகையா இருக்கீங்கம்மா. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த திரைப்படம் மார்ச் 6 வரை இருக்கு. அண்ட் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அண்ட் நம்மளுடைய தயாரிப்பாளர் வந்து ஒரு பயங்கர ரொம்ப ஒரு இறை நம்பிக்கை உள்ள ஒரு மனிதர் அவரு. ஸோ அவரு வணங்குற தெய்வம் எல்லாம் அவருக்கு எல்லா அருளையும் அவருக்கு வந்து கொடுத்து, ஏன்னா சார் எனக்கு பொறுத்த வரைக்கும் டு மை எக்ஸ்பீரியன்ஸ் இறை அன்பு இறை நேசம் இருக்கிற மனிதனுக்கு என்ன மாதிரியான சோதனைகள் வரலாம் சார், அவன் வீழ்த்தப்படவே போறதே இல்லை. அவனுக்கு வீழ்வே கிடையாது. சோதனைகள் வரலாம், ஆனா வீழ்ச்சி என்பது கிடையவே கிடையாது. ஸோ உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கு எல்லாம் நல்லதே அமையட்டும். God bless. வந்திருக்க பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். உங்களை இத்தனை வருடங்களா நிறைய முகங்கள் நம்ம பரிச்சயமா இருக்கக்கூடிய முகங்கள்ல தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கும். உங்களை மீண்டும் மீண்டும் சந்திப்பதற்கு எங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. நன்றி, வாழ்த்துக்கள்.